கூப்பிட்டீங்களா மேடம்? என்ன குமார் இது? என்னது இதெல்லாம்? மேடம், நமக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பாதி கேன்சல் ஆயிருக்கு. அதோட பேப்பர்ஸ் தான் இது. அது எப்படி குமார்? அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க, நம்ம சப்ளை ரெடி பண்ணோம். திடீர்னு எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? ஏதோ 1-2னா பரவாயில்ல, பாதிக்கு மேல ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு, அதுவும் ஒரே டைம்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ சதி நடந்திருக்கு மேடம். நமக்கு ஆர்டர் கொடுத்த டீலர்ஸ்க்கெல்லாம் வேற ஒரு கம்பெனிக்காரன் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கான் மேடம். அதனால தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு மேடம். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். என்னம்மா? உங்களை பார்க்க ஷாம்னு ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். அவர் உள்ள அனுப்பட்டுமா மேடம்? சரி, உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். அவர் வந்தா இனிமே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நேரா உள்ள அனுப்புங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க. நானே காலையில தான் மேடம் பார்த்தேன். எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது மேடம். ஏரியா ஏஜென்ட்டுங்களை கேட்டேன், ப்ராடக்ட் சரியா போகல, அது எதுன்னு எதோ சொல்லி மழுப்புறாங்க மேடம். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல மேடம். இத்தனை வருஷத்துல நம்ம கம்பெனியில் ஒரு தடவை கூட அப்படி நடந்தது இல்லை மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஷியாம், உட்காருங்க. ஜஸ்ட் 1 செகண்ட். இது சதிதான உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? தற்செயலா நடந்திருக்கலாம்ல? 1-2 நடந்திருந்தா தற்செயல்னு எடுத்துக்கலாம் மேடம். கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு மேடம். அதனால நிச்சயமா சதி மாதிரி தான் மேடம் தெரியுது. என்ன பிரச்சனை? இல்ல, எங்க கம்பெனி கொடுத்த ஆர்டர்ஸ்ல பாதிக்கு மேல திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு. மேடம், இதெல்லாம் உங்க கம்பெனி டீலர்ஸ் உங்களுக்கு அனுப்பின ஆர்டர் காப்பியான்னு செக் பண்ணி பாருங்க. இது எங்க கம்பெனியோட ஆர்டர் காப்பி தான். இது எப்படி உங்க கையில? பணம் மேடம், எல்லாம் பணம். உங்க டீலர்ஸ் அனுப்புற ஆர்டர் காப்பிலாம் ஜெராக்ஸ் போட்டு ஆப்போசிட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி 100 ருபீஸ்னு வச்சுக்கிட்டா கூட சுமார் ஒரு நாளைக்கு 100 ஆர்டர்ஸ் காப்பி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கிங்க. சுலபமா 10,000 ருபீஸ் சம்பாரிச்சிடலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க மார்க்கெட்டிங் செக்ஷன்ல கோவிந்தன் யாரா இருக்காங்களா? மேடம். கோவிந்தனை உடனே உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். இந்தாங்க மிஸ்டர் கோவிந்தன். என்னது மேடம்? இன்னைக்கு ஆர்டர் காப்பி இது. இதையும் ஜெராக்ஸ் எடுத்து மற்ற கம்பெனிஸ்க்கு வித்துருங்க. மேடம். என்ன மேடம்? எத்தனை நாளா நடக்குது இது கோவிந்தன்? மேடம். சொல்லுங்க. இல்ல தெரியாம. போய். இது தெரியாம நடந்தது கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு உணர்ந்து செஞ்ச தப்பு. யோ, இப்பதானே மேடம் உனக்கு இன்கிரிமெண்ட்லாம் ஏற்றி கொடுத்தாங்க. சோறு போடுற கம்பெனிக்கு இப்படி துரோகம் பண்றியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? மேடம், தப்பு பண்ணிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க. போட்டி கம்பெனிக்காரங்க என்னை மிரட்டி வாங்கிட்டாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் என் டேபிளுக்கு வரணும். அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க இந்த ஆபீஸை விட்டு ஓடி போயிடணும். இல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். மேடம். ஜஸ்ட் கெட் அவுட். குமார். சொல்லுங்க மேடம். அவரை வெளியில அனுப்புறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆபீஸ் திங்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்குங்க. ஓகே மேடம். என்ன மேடம், நீங்க அவனை சரியா விசாரிக்க கூட இல்ல? தேவையில்ல, அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டேனே. விடுங்க, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான். என் மேல அவ்வளவு நம்பிக்கையா உங்களுக்கு? ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? தட் இஸ் மேடம், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. அன்னைக்கு ஆபீஸ் வந்தப்போ என்னோட ஆபீஸ்ல நீ ஒர்க் பண்ணலான்னு சொன்னீங்க. அந்த ஜாப் இப்போவும் வேக்கண்டா இருக்கா? அன்னைக்கு கேட்டப்போ வேணான்னு சொன்னீங்க. நான் எதிர்பார்த்த த்ரில் இந்த ஆபீஸ்லேயே கிடைக்கும்னு நம்புறேன். முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. சரி, இப்போ வேக்கண்டான இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்டே நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். பிளஸ் எனக்கு செக்ரட்டரியா இருந்து கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வித் ப்ளஷர். ஜெயந்தி, நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குற? என்ன ஆச்சுன்னே தெரியலங்க.
2 நாளா கௌசல்யாவே காணோம். என்னன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. ஃபோன் பண்ணுங்க, நாட் ரீச்சபிள்னே வருது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏய் ஐயோ உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. ஏங்க என்னங்க, அவங்க என்ன பேய பிசாசா இப்படி பயப்படுறீங்க? நான் எந்த காலத்துல பேய் பிசாசுக்கு பயந்துருக்கேன்? இந்தா பேசு. ஐயோ நான் பேசலப்பா, நீங்களே பேசுங்க. ஐயோ ஃபோன் அட்டன் பண்ணலன்னா திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. ஹலோ ஹலோ மாப்பிள, ஃபோன் எடுக்க எதுக்கு இவ்ளோ நேரம்? எடுக்கலாமா வேணாமான்னு ஜெயந்தியோட டிஸ்கஷனா? ஐயோ இல்லத்த, ஃபோன் சார்ஜில் இருந்தது அதான். எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா அப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். அதுக்கு தானே அத்தை இங்கே வந்திருக்கோம். ஆமா, ஊட்டில ஏதோ நிலச்சரிவாமே, பேப்பர்ல பார்த்தேன். இல்லத்த, இந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு மாப்பிள ரிஸ்க்கு? வர நிலச்சரிவு ஃபோனை பண்ணிட்டு சொல்லிட்டா வரும். வளகாப்புக்கு வரப்போ இங்கேயே தங்கி பிரசவம் பார்த்துக்கலாம். அங்கே தான் வெயில் அதிகமாக இருக்கு அத்தை. என்னங்க மாப்பிள, சென்னையில குழந்தைங்களே பிறக்கிறது இல்லையா? அக்னி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி எங்கள் பிளானை மாற்றாதீங்க. நாங்கள் வேற ஒரு பிளானோட இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் அதை ஸ்பாயில் பண்ணாதீங்க. என்ன பிளானு? அது வந்து ஏற்கனவே ஊட்டியில் தான் பிரசவம் பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, ஆ, அதை சொன்னேன். என்னமோ அதிசயமா தான் ஜெயந்தி குழந்தை பெத்துக்கிறா. அதுக்காக போலீஸ் வேலைக்கு 1 வருஷம் வேற லீவ் போட்டிருக்கீங்க. எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? காட்டுல விறகு பொறுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பெத்தாங்க. காட்டிலேயே உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டு வந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். மாப்பிள என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லத்த, நீங்கள் ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும், எப்ப சென்னைக்கு வரீங்க? வளகாப்பு சீமந்தெல்லாம் வைக்க வேண்டாமா? பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபம் வேற புக் பண்ணணும், உறவுக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும், விருந்துக்கு ஆளை வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. மாப்பிள என்ன சொல்றீங்க நீங்க? இங்கே பாருங்க அத்தை, ஊரை கூட்டி விழா எடுத்தா அதுக்கப்புறம் குழந்தைக்கு கண் திருஷ்டி பட்டுரும். அதனால இப்போதைக்கு வளகாப்பு வேணாம், கேன்சல் பண்ணுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேணா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணிடலாம். அதெல்லாம் முடியாது மாப்பிள, எனக்கு வளகாப்பு வச்சு ஆகணும். உங்களுக்கெல்லாம் வளகாப்பு வைக்க முடியாது அத்தை. அது நல்லா இருக்காது. ஐயோ, நான் வளகாப்பு சொன்னதே என் பொண்ணுக்கு. நீங்க முதல்ல ஜெயந்திக்கிட்ட போனை கொடுங்க. ஜெயந்தி வந்து ஹலோ ஹலோ அத்தை அத்தை ஹலோ ஹலோ சரியா கேட்கல அத்தை. ஹலோ ஹலோ அத்தை ஹலோ மாப்பிள கேக்குதா? சிக்னல் வீக்கா இருக்கு, சரியா கேட்க மாட்டேங்குது. ஹலோ, ஐயோ எனக்கு கேட்கலையே. கட் பண்ணிட்டாரா? என்னங்க, ஏன் இப்படி லைனை கட் பண்ணிட்டீங்க? உங்க அம்மாவை சமாளிக்கிறது இருக்கு பா, வேற வழி இல்லாம தான் கட் பண்ணேன். இங்க பாரு, வேற நம்பர்ல இருந்து இப்போ ட்ரை பண்றாங்க. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. பார்த்தா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. என்னங்க? ஆமா நான் தான். என்னது? எப்படி? ஐயோ அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? சரி நான் உடனே வரேன். என்னங்க என்னாச்சு? கௌசல்யாக்கும் புருஷனுக்கும் ஏதோ அடிதடி சண்டையா, அதனால கௌசல்யா புருஷன் கௌசல்யாவை கட்டையால் அடிச்சிட்டானா. ஐயோ, இப்போ ஐசியூவில் இருக்காளா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசினாங்க. எனக்கு தெரியுங்க, ஏதாவது விபரீதமா நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் அதிர்ஷ்டமே இல்லாதவ, எனக்கு குழந்தையே கிடையாது. புலம்பாத, அந்த மாதிரி எதுவும் விபரீதமாக ஆகாது. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. சரி வா. கௌரி, என்ன பண்ற? ஒன்றும் இல்லை. மதிய நேரம் கொஞ்சம் தூங்குனாதான் என்ன? நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரல. அப்படி என்னதான் யோசிக்கிற? தீபா சொன்ன அந்த 4வது ஆள் யாருன்னு தான் யோசிக்கிறேன். ஏய் இல்ல, அவ 4வது ஆளை பத்தி சொல்லவே இல்லை. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருந்த? அப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இதுக்கு தான் சிவனேன்னு நான் ஒரு ஓரமா உக்காந்துட்டு இருக்கேன். வீணா என்கிட்ட வந்து வம்பு பண்ணாதீங்க. ஆ, யாருங்க? அங்கிள்,
என் பேர் வெங்கடேஷ். என்ன ஞாபகம் இல்லையா? அங்கிள், உங்க ஃப்ரெண்ட் ஒய்விஎஸோட பையன். ஓ ஆமாம்ல, உன் கிரானைட் கம்பெனியில் தானே என் பொண்ணு சந்தியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா? ஆமா அங்கிள். உள்ள வாப்பா. கௌரி உட்காருப்பா. வணக்கம் ஆண்டி. வணக்கம். கௌரி வாங்க. ஆ தெரியுங்க. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன்ப்பா. இந்தாங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு வச்சுக்கோங்க. சரி உட்காருங்க. அங்கிள், ரொம்ப நாளாக நானும் இந்தியாவில் இல்லை. கிரானைட்ஸ் கம்பெனியை மூணுனதும் நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன். ம் இப்போ தான் வந்தேன். சந்தியா, தீபா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ, ஐம் சாரி. இங்கே வந்ததும் சந்தியா கல்யாணத்தை பற்றி சில விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டேன். சந்தியாவுக்கு பார்த்த பையனை தீபா கல்யாணம் பண்ண விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஏதோ நடந்து போச்சு தம்பி. தம்பி, நீங்க கிரானைட் கம்பெனின்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. உங்க பார்ட்னர் பேர் என்ன? செழியன். என்னங்க, நான் அன்னைக்கே சொல்லல? அந்த பையன் தான் என் பொண்ணை கல்யாண மண்டபத்திலிருந்து கடத்திட்டு போனதா போலீஸ் சொல்லுது. இப்ப செழியன் எங்க இருப்பான் தெரியுமா? செழியன் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் சந்தியா அவனை கிரானைட்ஸ் விஷயத்தில் போலீஸில் காட்டி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. அந்த காரணத்தினால தான் அவன் ஜெயிலிருந்து வந்ததும் சந்தியாவை கடத்திட்டான்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? அது யார் சொன்னதுன்னா எனக்கு போலீஸ் ஒருவேளை உங்களை விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்கும். ஆமாம் அங்கிள், போலீஸ் விசாரிச்சாங்க. அப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் பாருங்க தம்பி. எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க ஆண்டி. அந்த செழியன் கோவத்தில் உங்கள் பொண்ணை கடத்திருப்பானே தவிர ஒன்றும் பண்ண மாட்டான். அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஒருவேளை ஆத்திரத்தில் பண்ணிட்டானா? அங்கிள், அப்படி பண்ணுறவனா இருந்தா கடத்தினப்பவே பண்ணியிருப்பான். இவ்வளோ நாள் உயிரோட வச்சிருக்க மாட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது அன்னோன் நம்பர்னு இருந்தது. பேசுன அந்த ஆளு ரொம்ப நம்பிக்கையா பேசி, சந்தியா நல்லா இருக்கா, அவளை பத்தி கவலைப்படாதீங்க, போலீஸ் கிட்டலாம் போயிடாதீங்க, நான் அப்பப்போ நியூஸ் தரேன்னு சொன்னார். ஓ அப்படியா அங்கிள்? ஆமா தம்பி. சந்தியா வேலை செஞ்ச கிரானைட் கம்பெனிக்கும் அவருக்கும் ஏதோ தூரத்து சொந்தம்னு சொன்னாரு. அப்ப கவலைப்படாதீங்க ஆண்டி. நிச்சயமா சந்தியா பாதுகாப்பா தான் இருப்பா, பத்திரமா தான் இருப்பா. இருந்தாலும் அப்பப்ப பயம் வருது தம்பி. போலீஸ் சந்தியாவை தேடிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இதெல்லாம் மறைக்கிறது தப்பு இல்லையா? அங்கிள், போலீஸ்கிட்ட போகாதீங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. செழியன் எங்கெங்க போவான், அவன் யார் கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் விசாரிச்சு சந்தியாவை பத்திரமா கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் இருக்கிற வரைக்கும் இனிமே சந்தியாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன நீங்க நம்பலாம். போலீஸ் கிட்ட மட்டும் போகாதீங்க. இப்படி நம்பிக்கையான வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்படியாவது அவளை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க தம்பி. சரிங்க ஆண்டி, நான் இருக்கேன்ல, என்ன நம்புங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், போலீஸ் கிட்ட போகாதீங்க. நான் வரேன் அங்கிள். சரி தம்பி. என்னங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? நீ ஏதோ யோசனை பண்ணாலே பிரச்சனை பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். என்ன சந்தேகம்? அது இல்லைங்க, வீட்ல இருந்து யாராவது காணாம போனா போலீஸ் கிட்ட போங்க, போலீஸ் கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தம்பி வித்தியாசமா போலீஸ் கிட்ட போகாதீங்க போகாதீங்கன்னு அழுத்தமா சொல்றாரே. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு. அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு போன்ல பேசின ஆள் கூட போலீஸ் கிட்ட போகாதீங்கன்னு இந்த தம்பி சொன்ன மாதிரி தானே சொன்னாரு. அது எப்படிங்க இவர் அவரு ஒரே மாதிரி சொல்றாங்க? விட்டா ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான் சொல்லுவ போல் இருக்கு. இந்த தம்பி நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போக வந்திருக்கு. இவர் மேலே சந்தேகமா? உன்ன மாதிரி சந்தேக கேஸ்னால தான் நல்லவங்களுக்கே காலம் இல்லாமல் போச்சு. சிஸ்டர் சொல்லுங்க. இங்க கௌசல்யான்னு ஐசியூல இங்க தான் இருக்காங்க. ஆனா உள்ள போக கூடாது. தேங்க் யூ.
டாக்டர் கௌசல்யா எப்படி இருக்காங்க? நீங்க? என் பேர் சண்முகம், சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கேன். இவங்க என் ஒய்ஃப் ஜெயந்தி. கௌசல்யா என் வீட்டில் தான் ஒய்ஃபுக்கு துணையாக இருக்காங்க. அவ கர்ப்பமா வேற இருக்கா. தெரியுமா? ஏதோ புருஷன் கூட சண்டையா, அவன் போதையில கட்டையை வச்சு பின்மண்டையில அடிச்சிருக்கான். இவ மயங்கி விழுந்துட்டா, அவன் எங்கேயோ ஓடிட்டான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் பார்த்து இவளை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்காங்க? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க. ரத்த கட்டி ஏற்பட்டிருக்கலாம். ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர், அவ வயித்துல இருக்கிற குழந்தை? பை காட்ஸ் கிரேஸ் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா பெரிய உயிரை காப்பாத்தினாதான் சின்ன உயிரை காப்பாத்த முடியும். டாக்டர், இப்ப ரத்தம் தான் பிரச்சனை. கௌசல்யாவுக்கு ஏபி நெகட்டிவ் குரூப். அது ரொம்ப ரேர் குரூப், சீக்கிரத்துல கிடைக்காது. டாக்டர், எனக்கு ஏபி நெகட்டிவ் தான். அப்படியா? வெரி குட். நீங்க ட்ரிங்க் ஸ்மோக் ஏதாவது? ஐயோ இல்லை டாக்டர், எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நீங்க என் பிளட் எடுத்துக்கோங்க, எப்படியாவது கௌசல்யா காப்பாற்றி கொடுங்க. கடவுளா பார்த்து தான் உங்களை அமைச்சிருக்காரு. வாங்க. ஜெயந்தி, நான் போய் பிளட் கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு பயமா இருக்குங்க. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? பிளட் டொனேட் தானே பண்ண போறேன். இரு வரேன். இதான் மகாவோட வீடு. வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும் மேடம், இன்னொரு நாள் வரேன். இல்ல பரவாயில்ல, வாங்க. வீட்ல இருக்கிறவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. 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 அபி. ஏய் வாடி. நான் சொன்னேன்ல, ஷாம் உட்காருங்க. தேங்க்யூ. வாங்க. ஹலோ. ஹாய். ஹாய். நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க புகழ் எங்க எல்லாருக்கும் பரவிடுச்சுங்க. அப்படியா? ஆமாங்க, எது ரிப்பேர் ஆனாலும் நீங்க சரி பண்ணிடுவீங்களாமே. பெரிய எக்ஸ்பர்ட்டாமே, அவ்வளோ பிரில்லியண்டாம் இளவரசி சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்படிலாம் இல்லைங்க. இங்க கூட ஒரு மிக்ஸி, கிரைண்டரு, 4-5 சீலிங் ஃபேன் எல்லாம் ரிப்பேரா கிடக்கு. ஐயோ. ஏய், சின்னடி இவர பயமுறுத்துறா. இல்ல, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவாவது உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா வந்து சரி பண்ணுங்க. அபி, சின்னடி. ஆக்சுவலா ஷாம் நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. என்னோட பர்சனல் செக்ரட்டரி. ஹே, அப்ப நானு? நீ எனக்கு வீட்ல செக்ரட்டரி, அவர் எனக்கு ஆபீஸ்ல செக்ரட்டரி. ஓகேவா? அப்புறம் ஷாம், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்க இனிமே காலையில ஷார்ப்பா 9 o'clock இங்கே வந்துருங்க. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்பப்ப மாறும். சம்டைம்ஸ் ஃபேக்டரி போக வேண்டியிருக்கும். அது என்னன்னு எனக்கு காலையில தான் தெரிய வரும். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போலாம். அதெல்லாம் முடியாதுங்க. நான் ஒரு பேச்சுலர். காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்ப டிஃபன் நீங்க தான் தரணும். சம்பளத்துல கட் பண்ணிடுவோம், பரவாயில்லையா? ஐயோ, நான் வரவே இல்லைங்க. ஐயோ, இவ சும்மா சொல்றா. அபி, பிரச்சனை மாட்டி விட்டுறீங்க போல இருக்கே. அபியா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து மேடம் பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல அபிகிட்ட கன்சல்ட் பண்ணணும் சொல்லிட்டே இருப்பாங்க. மேடம் பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அபி ரொம்ப முக்கியமான பர்சன். அதுவும் இல்லாம அபி வந்ததுல இருந்து உங்களை பார்த்தா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொன்னேன். சும்மா சொல்லக்கூடாது சார், நீங்க பிரில்லியன்ட் தான். சரி, இவ ஏன் தங்கச்சி? எங்க இவ பேரை சொல்லுங்க பாப்போம். எனக்கு மேஜிக்லாம் தெரியாதுங்க. அவங்க பேர் எனக்கு எப்படி தெரியும்? என் பேர் பிரேமா. நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கீங்க. am I right? ஆமா, ரியல் எஸ்டேட் கம்பெனில வர்க் பண்றேன். அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் விசிட்டிங் கார்டு இருக்கு. நீங்க செம்ம ஷார்ப்புங்க. ஏன் சார், உங்களுக்கு ஜோசியம் ஏதாவது தெரியுமா? எனக்கு ஜோசி எல்லாம் தெரியாதுங்க. ஆனா சாமுத்திரிக லட்சணம் கொஞ்சம் தெரியும். உங்களை பத்தி நான் சொல்லட்டுமா? எப்பவும் ஜோவியல், சோஷியல் டைப். எந்த பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கண் கலங்க மாட்டீங்க. ஆனா பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜொல்லு. ஷாம், கரெக்ட் ஷாம். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கடைசில ஒன்னு சொல்லுங்க பாருங்க, 100% கரெக்ட். ஏய், என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டிட்டு இருக்கீங்களா? சரி, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் போயிடும். இன்னொரு நாள் மீட் பண்ணும்போது சொல்றேன். நான் கிளம்புறேன் மேடம். போனா போது இன்னைக்கு ஒரு நாள் இங்கே சாப்பிட்டு போயிடுங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஃபேமிலி டைப், ரொம்ப சாஃப்டா சாப்பிடுவீங்க. நான் பேச்சுலர், ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியா சாப்பிடுவேன். ஆமா, தண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு என்ன நீட்டி முழங்கிட்டு இருக்கீங்க? ஏய், உண்மைதானே சொன்னேன். மேடம், எப்படி நீங்க இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்க? டெய்லி காலையில வீட்டுக்கு வேற வர சொல்லிட்டீங்க. என் கதி அவ்வளவுதான். என்ன பண்றது? ஆனா நம்ம வேலை அதானே. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நாம பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு பிளாஸ்டர் வாங்கிட்டு வாங்க. இவங்க 2 பேரோட வாயை நம்ம ஒட்டிடலாம். அக்கா, நீ வர மேடம். வாங்க. Bye. பாய்.